அமரனையாக அன்றி குரக்கு இனத்து ஒருவனேதான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதில் உதவி உண்டோ? வேறோர் அமரனே அன்றி குரத்தினத்து ஒருவனேதான் கொடுமையாக இரக்கமையாக வந்து இரக்கமையாக அந்த செமிகோல் இரக்கமையாக வந்து இல்ல இரக்கமையாக கொடுமையாக இரக்கமையாக அது கொடுமையாகவும் இருக்கட்டும் இல்ல இரக்கமானாலும் இருக்கட்டும் வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான் உணர்வை தந்தான் உயிர் இதில் உதவி உருக்கினான் உணர்வை சொல்ல வேண்டும் தந்தான் உயிர் இது அந்த கீவேர்டு சொல்றேன்னு சொன்னீங்க. இந்த பாட்டு தானே? இல்ல இது கம்பராமாயண மேடைகள்ல அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு பாட்டு. நம்ம கவுண்டர் கம்பராமாயணம் இல்ல அது சிவகுமார் அவருடைய ராமாயணத்தை 100 ஆட்கள்லாம் கவுண்டர் ராமாயணம் அவங்க கிண்டல் பண்றாங்க. அவர் ஒரு 100 பாட்டா சுருக்கி இருக்காரு. 100 பாடல்கள் கம்பராமாயணம் நல்ல இதுல பொருள் சொல்றதுக்கு ஒண்ணுமே 50 தடவை படிச்சிருக்கேன். அரக்கனே ஆக வேறொரு அமரனே ஆக அன்றி குரக்கினத்து ஒருவனேதான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதில் உதவி உண்டோ? மற்றில் உதவி உண்டோ? அந்த மாதிரி இன்னொரு இதில் உதவி உண்டோ? தேவனா இருக்கட்டும் அப்படியே சொல்லுங்க. இல்ல அது பொருள் வேணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5200 பாட்டு பார்த்துருப்போமா? இந்த பாட்டு தான் முதல் தடவையா ஒரு வார்த்தை கூட வந்து இன்னைக்கு பயன்பாட்டுல இல்லாத வார்த்தையே இல்லை. இந்த பாட்டு அப்படியே சொன்னாலும் அர்த்தம் முடியும். ரொம்ப வியப்பான பாட்டு. சொல்லி குரக்கு இனம்னா என்ன பலருக்கு புரியாது. குரக்குன்னு நீங்க சொல்லணும். என நினைத்து எய்த நோக்கி இறங்கும் என் உள்ளம் கள்ளம் மனன் அகத்து உடையார் ஆய வஞ்சகர் மாற்றம் அல்ல நினைவுடை சொற்கள் கண்ணீர் நிலம் புக புலம்பா நின்றான் வினவுதற்கு உரியன் என்ன வீர நீ யாவன் என்றார். என நினைத்து எய்த நோக்கி இறங்கும் என் உள்ளம் கள்ளம் மனநகத்து உடையராய வஞ்சகர் மாற்றம் அல்லன் நினைவுடை சொற்கள் கண்ணீர் நிலம் புக புலம்பா நின்றான் வினவுதற்கு உரியன் என்ன வீர நீ யாவன் என்றாள். என நினைத்து இவ்வாறு எண்ணி இதை அவ சொல்லல அரக்கனே ஆக அப்படின்லாம் அந்த மனதில் நினைத்து கொண்டது. அதெல்லாம் என நினைத்து அவ்வாறு எண்ணி எய்த நோக்கி அனுமனை நன்றாக பார்த்து செவ்வையாக பார்த்து இறங்கும் என் உள்ளம் பார்த்த உடனேயே என்னுடைய மனது நெகிழ்கிறது கருணையினால. இறங்கும் என் உள்ளம் கள்ள மனம் அகத்து உடைய ஆய வஞ்சகர் மாற்றம் அல்ல. மாற்றம்னா வார்த்தை சொல் மாற்றமா துரைத்தலோடும் மாற்றமா சொல். இவன் சொல்கிற சொற்கள் எல்லாம் கள்ளம் மனநகத்து உடையராய மனத்திலே மனநகத்து மனத்திற்குள்ளே கள்ளத்தை வைத்திருக்கின்ற வஞ்சகர்கள் பேசுவது போல இல்லை இவனுடைய சொற்கள் எல்லாம். நினைவுடை சொற்கள் நினைவுடை சொற்கள் நினைவுன்னு அந்த இடத்துல நல்ல உணர்வு கொண்ட அந்த சொற்களை நினைவுடை சொற்கள் கண்ணீர் நிலம்புகை. அதை இவன் சொல்லும் போது அவனுடைய கண்ணீர் நிலத்துல வீழ்கிறது. எப்படி புலம்பா நின்றான் என்னுடைய வருத்தத்தை பார்த்து புலம்பிக் கொண்டு நின்றான். அவன் ஏமாத்துறதுக்கு வந்தவனா தற்கொலை பண்ணிட்டு வரும்போது என்னத்துக்கு வந்து தடுக்கணும்? கண்ணில் வழிகிற நீரே சாட்சி. என்னுடைய துயரத்தை பார்த்து புலம்பிக் கொண்டு நினைவுடை சொற்கள் கண்ணீர் நிலம் புக புலம்பி நின்றான் வினவுதற்கு உரிய. இவன் நன்கு விசாரித்து அறிதற்கு உரியவன் என்ன என்று எண்ணி
வீர நீ யாவன், வீரனே நீ யார்? ஆய சொல் தலைமேல் கொண்ட அங்கையன் அன்னை நினை தூயவன் பிரிந்த பின்பு தேடி நின்னை தூயவன் பிரிந்த பின்பு தேடிய துணைவன் தொல்லை காய் கதிர் செல்வன் மைந்தன் கவிக்குலம் அவற்றுக்கு எல்லாம் நாயகன் சுக்ரீவன் என்று உள்ள நவையின் தீர்ந்தார். ஆய சொல் தலைமேல் கொண்ட அங்கையன் அன்னை நின்னை தூயவன் பிரிந்த பின்பு தேடிய துணைவன் தொல்லை காய்கதிர் செல்வன் மைந்தன் கவிக்குலம் அவற்றுக்கு எல்லாம் நாயகன் சுக்கிரீவன் என்று உளன் நவையும் தீர்ந்தான். ரொம்ப எளிய பாடல். ஆய சொல் தலைமேல் கொண்ட அங்கையன் இப்படி சீதை சொன்ன சொல்லையும் அந்த தன்னுடைய கைகளையும் தலைமேல் கொண்டவனாய். எப்படி? அதாவது அவன் தலைமேல ரெண்டு விஷயம். ஒன்று அவள் சொல்லை தலையில் கொண்டான், தன்னுடைய கைகளையும் தலைமேல் கொண்டவனாகிய அனுமன் அன்னை தாயே நின்னை தூயவன் பிரிந்த பின்பு உன்னை அவன் ராமன் பிரிந்து போன பிறகு தேடிய துணைவன் தொல்லை காய்கதிர் செல்வன் பழமையான காய்கதிர் செல்வன். அது நடுவுல இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆமா, இந்த மாதிரி காரியெல்லாம் சொல்லப்படுறாரு. காய்கதிர் செல்வன் சூரிய புத்திரனாகிய சுக்ரீவன் கவிக்குலம் வானரர் குலத்திற்கெல்லாம் நாயகன் சுக்ரீவன் என்று உளன் நவையும் தீர்ந்தான் குற்றமற்றவன். சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான், அவனைத்தான் இவன் தேடிய துணைவன். மற்றும் அவன் முன்னோர் வாலி ராவணன் வலிதன் வாலி விற்று உக கட்டி 8 திசையிலும் எழுந்து பாய்ந்து வெற்றியன் தேவர் வேண்ட வேலையை விலங்கல் மத்தி சுற்றிய நாகம் தேய அமுது எழ கடைந்த தோளான். இந்த பாயிண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சீதைக்கு தெரியாம போயிடுச்சு. ராவணன் பிடிச்சி அந்த பாட்டு படிக்கும்போது எனக்கு தோணுது, வாலி ஒன்ன தவிர பாக்கி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பவும் அனுமன் இது இப்போ சொல்ல வேண்டிய வாலியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா தோழன்னு சொல்லியாச்சு, அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லணும்ல. அதுக்கு வாலியோட இல்ல அப்பேற்பட்ட வாலியை ஒரே மற்றவன் முன்னோன் மற்ற அவன் முன்னோன் வாலி. இப்ப நான் சொன்னேனே சுக்ரீவன் ஒருத்தன், அவனுடைய அண்ணன் வாலி. ராவணன் வலிதன் வாலின் இற்றுக கட்டி ராவணனுடைய வலிமை எல்லாவற்றையும் அழியுமாறு தன்னுடைய வாலிலே சேர்த்து கட்டி 8 திசையிலும் எழுந்து பாய்ந்த வெற்றியன் 8 திசைகளிலும் சென்று பாய்ந்த வெற்றியை உடையவன் தேவர் வேண்ட தேவர்கள் கேட்டுக்கொண்டதனால வேலையை வார்க்கடலை விலங்கல் மத்தில் சுற்றிய நாகம் தேய. விலங்கல் மலை, நேருமலை, மந்திரமலை மத்தில் அதை மத்தாக நின்ற மந்திரமலையை சுற்றிய நாகம் வாசுகி பாம்பானது தேய அமுது எழ கடைந்த தோளா. அமுதம் கடைந்த அவன் பழைய காலத்தை சேர்ந்தவன் வாலி. அண்டவன் தன்னை ஒன்கோன் அம்பு ஒன்றால் ஆகி வாங்கி சின்னவர்க்கு அரசு நல்கி துணை என பிடித்தார் எங்கள் மன்னவன் தனக்கு நாயே மந்திரத்து ஒன்றே வானின் நல் நெடுங்காலின் மைந்தன் நாமும் வருவந்தே. இதே மாதிரி பாட்டு இதுலயும் இருக்கு. அன்னவன் தன்னை உங்கோன் அம்பொன்றால் ஆவி வாங்கி பின்னவருக்கு அரசு நல்கி துணை என பிடித்தான். எப்படி அவங்களுக்கு how they are related அத்தனை விஷயமும் சொல்லியாச்சு. வாலியை கொன்று அவனுடைய அரசை சுக்ரீவனுக்கு கொடுத்து இது இத்தனை விஷயத்தையும் சொல்லியாச்சு. இவர்களுக்கு நட்பு ஏற்பட்டு ஒரே அம்பினாலே கொன்று எப்பேற்பட்ட வாலியை கொன்று இந்த வாளை கட்டி 8 திசைகளை தூக்கி கொண்டு சென்றவனாகிய வாலியை கொண்டு இந்த ராவணனை தூக்கி கொண்டு சென்றவன் கொஞ்ச நாளுக்கு முன்னால சொல்லியிருந்தா இதையும் சொல்லியிருப்பான். அண்ணன் தன்னை உங்கோல் அம்பு ஒன்றால் ஆவி வாங்கி அப்படிப்பட்டவனாகிய வாலியை உம்முடைய கணவனாகிய ராமன் ஒரே அம்பினாலே அவனுடைய ஆவியை வாங்கி பின்னவருக்கு அரசனாகி சுக்ரீவனுக்கு அரச பட்டத்தை கொடுத்து துணை என பிடித்தான், நண்பனாக்கி கொண்டான். எங்கள் மன்னவன் தனக்கு சுக்ரீவனுக்கு நாயன் மந்திரத்து உள்ளே நான் அமைச்சனாக இருக்கிறேன். வானின்
நல்லெடும் காலின் மைந்தன் விசும்பு தைவர் வழியும் மண் புதைந்த நிலம் ஏந்திய விசும்பு தைவர் வழியும். இது வந்து மரபு புறநானூறுல 2வது பாட்டு. எப்பப்பெல்லாம் நீங்க வந்து காட்ட சொல்றீங்களோ அப்பப்பெல்லாம் ஆகாயத்தை சேர்த்து சொல்லுவாங்க. ஒண்ணு ஆகாயத்தை சேர்த்து சொல்லுவாங்க, இல்லைன்னா நெருப்பை சேர்த்து சொல்லுவாங்க. நெருப்பும் காற்றும் நெருப்பும் என இணைந்து விளையாடியவர்கள் சுக்ரீவனும் அனுமனும் அப்படின்ட்டு வால்மீகத்தில் வரும். வான் உள்ளதாகிய, வானிலிருந்து பிறந்ததாகிய காற்றுக்கு மைந்தனாகிய அனுமன் என்று என் பெயர். எழுவதற்கும் கொண்ட என்னென்ன உலகம் எல்லாம் தழுவி நின்று எடுப்ப வேதை தனித்தனி கடக்கும் தாத கொழுவினை உன் போன் செய்ய குறித்தது குறிப்பின் உன்னை வழியில செய்தற்கும் ஒத்த வானரம் வானின் கட 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 கடன் அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றார். 70 வெள்ளம் கொண்ட என்னென்ன உலகம் எல்லாம் தழுவி நின்று எடுப்பன வேலை தனித்தனி கடக்கும் தாழ குழுவின உங்கோன் செய்ய குறித்தது குறிப்பின் ஒன்னி வழியில செய்தற்கு ஒத்த வானரம் வானின் நீட்ட. வானர படைகள் வந்து 70 வெள்ள சைன்யம் இருக்கு. எல்லாம் உலகம் எல்லாம் தழுவி நின்று எடுக்கிற உலகத்தை எல்லாம் தூக்கணுமா தூக்கும். வேலை தனித்தனி கடக்கும் தாழ கடலை தனித்தனியாக துணைவர் இல்லாமல் ஒவ்வொருத்தர தனித்தனியா கடந்து வந்துருவாங்க. அதுக்கு நானே அடையாளம் பணி செய்ய வேண்டும் ஒரு சாம்பிள் தானா, அது பின்னால வரும். சூடாமணி படத்துல வரும். ஏவல் கூவல் பணி செய்ய தனித்தனி வேலை தனித்தனி கடக்கும் தாழ குழுவின. நம்ம இப்போ வந்து ஏதோ ப்ரொபோசல்லாம் எழுதும் போது அப்படிதான் எழுதுவோம். பெரிய கூட்டமாக உன்னுடைய பிரான் மனசுல செய்ய நினைத்ததையெல்லாம் குறிப்பின் மனசுல நினைச்சத அவனை முகக்குறிப்பினாலே தெரிந்து கொண்டு அதை தவறாமல் வழியில செய்தற்கு ஒத்தவானம், அதை பிழைபடாமல் செய்யக்கூடிய வானரம் வானின் நீண்ட வான வழங்கியது. அது வாட்டுக்கு எல்லை இல்லாம இருக்கு. துப்பூர் பறவை ஏழும் சூழ்ந்த பார் ஏழும் ஆழ்ந்த ஒப்பு ஒரு நாகர் நாடும் உம்பர் நின்று இப்பர்காரும் இப்புறம் தேடி நின்ன எதிர்திர எண்ணி அண்டத்து அப்புறம் போயும் தேட அவதியின் அமைந்து போன. துப்பூர் பறவை ஏழும் சூழ்ந்த பார் ஏழும் ஆழ்ந்த ஒப்புரு நாகர் நாடும் உம்பர் நின்று இப்பர்காரும் இப்புறம் தேடி நின்னை எதிர்ந்தில எண்ணின் அண்டத்து அப்புறம் போயும் தேட அவதியின் அமைந்து போன. வலிமையோடு அமைந்ததாகிய 7 கடல்கள் 7 உலகங்களை நாகலோகத்தை 7 லோகம் 7 கடல் நாகலோகம் வானலோகம் எல்லாத்தையும் தேடி இந்த அண்டத்துக்கு இப்புறத்துல நீ கிடைக்கல. இம்பர்காரும் இப்புறம் தேடி நின்ன எதிர்ந்தல அண்டத்துக்கு இப்புறம் எல்லாத்தையும் உன்னை தேடி கிடைக்கலன்னு சொன்னா அண்டத்து அப்புறம் போயும் தேட அவதிங்க. அதுக்கு கால கழுவோட வந்திருக்கோம் நாங்க. 30 நாள் கழுவு இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது. அவதியும் நம்ம இருந்திருக்கோம், கால கெடுவோட வந்திருக்கோம். அடுத்த பாட்டு படிக்கலாம். பொன்தொழில் அரக்கன் கொண்டு போதனால் பொதிந்த தூசில் கொண்டல் எம் மருங்கின் இட்ட அணிகல பொழியினாலே ரெண்டையின் அடியேன் தன்னை வேலை கொண்டு இருந்து கூடி தென்திசை சேரி என்றால் அவன் அருள் சிதைவதாமோ. பொன்தொழில் அரக்கன் கொண்டு போந்த நாள் பொதிந்து தூசில் குன்றின் எம் மருங்கில் இட்ட அணிகல பொழியினாலே வென்றியான் அடியேன் தன்னை வேறு கொண்டு இருந்து கூறி தென்திசை சேரி என்றான். அவன் அருள் சிதைவதான். புன்தொழில் அரக்கன் கொண்டு போந்த நாள், ராவணன் உன்னை தூக்கி கொண்டு போன அந்த நாள்ல நீங்க உங்க ஆடையின் ஒரு பகுதியில பொதிந்த தூசில் குன்றில் எம் மருங்கில் எங்க பக்கத்துல அணிகலன்களை விட்டு எரிந்தீர்களே, அந்த அடையாளத்தினாலே
ராமபிரான் என்னை தனியாக கூப்பிட்டு தனியாக அழைத்து தென் திசைக்கு போவாய் என்று சொல்லி என்னை ஏவினான். அவனுடைய அருள் சிதைவதாகும். அவனுடைய அருள் பழுதுபட்டு போகும். அவன் சொன்ன ஆணையானது பழுதுபட்டு போகும். அவன் வந்து கரெக்டா நீ வந்து தென் திசையில் தான் இருப்ப அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா இந்த பொறிகளால என்னை அனுப்பி வச்சிருக்கான். அதுக்காக தான் அடையாளத்துக்காக நான் வந்திருக்கேன். கொற்றவர்க்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது 3 தடவை படிக்கலாம். கொற்றவர்க்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது அடுத்ததன்மை பெற்றையின் உணர்தற் பாற்றோ உயிர்நிலை பெரிதும் உண்டோ இற்றைநாதவும் அண்ணாய் அன்று நீ இழிந்து நீத்த மற்ற எனது அணிகள் இழித்து நீத்த இழிந்து நீத்த போது இழிந்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தப்பா. இழித்து கழட்டி போட்டேன்னு அர்த்தம். நீ இழுத்து நீத்த மற்ற எனது அணிகர்கான் உன் மங்களம் காத்த அடி சக்க ஒற்றவர்க்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது அடுத்த தன்மை வெற்றியில் உணர்த்தற் பாற்றும் உயிர் நிலை பெரிதும் உண்டோ இற்றையாளாலும் அண்ணாய் அன்று நீ இழுத்து நீத்த மற்ற நல் அணிகள்கான் உன் மங்களம் காத்தவன். நாங்க ராமனுக்கு உன்னுடைய அணிகலன்கள் இவை என்று கொண்டு போய் காட்டிய போது அவன் அடைந்த தன்மையை நான் வார்த்தையால விவரித்து சொல்ல முடியுமா? கொற்றவருக்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது அடுத்த தன்மை ராமனுக்கு அடுத்த நிலைமையை வெற்றியை உணர்த்த பார்த்தோம். என்னால் வார்த்தையால விவரித்து சொல்ல முடியுமா? உயிர்நிலை பெரிதும் உண்டோம். உன்னலால் உயிர்நிலை அவனுக்கு வேற இடத்துல இருக்கா? நீதான் உயிர். அவனுக்கு உயிர் உன்னிடத்தில் இருக்கிறது. இற்றை நாளாலும் அண்ணாய் இன்றளவும் தாயே அன்று நீ இழுத்து நீத்த மற்ற அணிகளுக்கான் உன் மங்களம் காத்தவன். விரிச்சு சொல்லணும். மங்கையருக்கு மங்கள அணி அதுதான் ஆதாரம். மற்ற அணிகளுக்கு ஆதாரம் மங்கள அணிகள். மங்கள அணிகள் மங்கள அணிகள் எப்ப தாலியை எப்ப கழட்டுறாங்களோ அந்த சமயத்துல மற்ற எல்லாத்தையும் கழட்டினோம். இந்த விஷயத்துல வேற நடந்தது. கழுத்துல தாலி இருந்தது. தாலி இருந்த சமயத்திலேயே அதைத்தானே சொல்லி வருகிறார். தாலி இருந்த சமயத்திலேயே மற்ற அணிகலன்கள் ஒரு பகுதி வால்மீகி ராமாயணத்துல இன்னும் தெளிவாகவே வரும். அவர் அணிந்திருந்த ஆபரணங்களை பார்த்தா மிச்சம் ஆபரணங்கள் அங்க இருக்கிற ஆபரணங்கள்லாம் அவன் மேல இல்லைங்கிறத பார்த்தா அந்த இடத்துல ஆபரணங்கள் அணிந்திருந்த அடையாளம் இருந்ததுங்கிறத பார்த்தா இதெல்லாம் இருக்கும். இந்த விவரங்கள்லாம் இருக்கும். நீ அன்று கழற்றி போட்டாயே அந்த ஆபரணங்களால் தான் இன்றளவும் உனக்கு கழுத்த மங்களம் தங்கி இருக்குது. புரியுதா? ராயை விட்டு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ராமனுக்கு உயிர் அன்று பிழைத்தது என்றால் உன்னுடைய அணிகலன்களை பார்த்த காரணத்தினால அவன் உயிர் தங்கி இருக்கு. இல்லைன்னா எப்போ போயிருக்கும். தெளிவுற நோக்கினன் தெரிவை மெய்யணி உருகினன் என்கிலம் உயிர்க்கு ஊற்றமாய் பருகினன் என்கிலம் மகர்வதென்பதாம். அந்த பாட்டு ஆயவன் தன்மை நிற்க என்ன முடிஞ்சிட்டு ஆயவன் தன்மை நிற்க அங்கதன் வாலிமைந்தன் ஏவன் என்பால் வெள்ளம் இரண்டினோடு எழுந்து ஏவன் என்பால் தென்பால்னு போகும். ஏவன் தென்பால். ஓகே. தென்பால் அப்படிதான் போகும். தென்பால் தான். ஏவன் தென்பால். தென்பால் அது தா வந்து ராவா மாறுது. ஏவன் தென்பால் வெள்ளம் இரண்டினோடு எழுந்து சேனை மெய்யின படர்ந்து தீர அணையவன் விடுத்தான் என்னை வாய்ப்புணல் இலங்கை மூதுருக்கு என்றனன் படியை வென்றான். அவன் தன்கிறது அவன் ரன் அது இல்ல அது மாதிரி. மகரம் ஏரமாகும் தகரம் என்னவாகும் அப்படின்னு கேட்பாரு. டப்பாவாகும் தகரம் சரி வேற எப்படி சொல்றது? இல்ல கரெக்ட் தான். ஞாபகம் நான் சொன்னேன் அங்கதன் வாலி மைந்தன் ஆயவன் தன்மை ஆயவன் தன்மை நிற்க அங்கதன் வாலி மைந்தன்
ஏயவன் தென்பால் வெள்ளம் இரண்டினோடு எழுந்து சேனை மேயின படர்ந்து தீர அனையவன் விடுத்தான் என்னை பாய்புணல் இலங்கை மூதூருக்கு என்றான் பழியை வென்றான். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு மெர்சனரி அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பணிவோட மெசஞ்சர் ஆயவன் தன்மை நிற்க சொல்றான். ராமபிரான் விஷயம் இருக்கட்டும். வாலிமைந்த அங்கதன், வாலினுடைய புதல்வனான அங்கதன் அவனுடைய தன்மை அந்த மாதிரியாக இருப்பதாக ஒரு பக்கத்தில் இருப்பதாக வாலியினுடைய மைந்தனான அங்கதன் ஏயவன் ராமபிரானுடைய தன்மையினால் ஏவல் செய்யப்பட்டவனாகி தென்பால் வெள்ளம் இரண்டினோடு தெற்கு திசையில ரெண்டு வெள்ளம் சேனையோடு எழுந்து சேனை மேயின பறந்து தீர பெரிய சேனைங்க வந்து இறங்கி இருக்கு. அனையவன் விடுத்தான் என்னை, அவன்தான் என்னை இங்கே அனுப்பினான், விடுத்தான். பாய்புணல் இலங்கை மூதூருக்கு, கடல் நீரால் சூழப்பட்ட இந்த பழைய இலங்கை மூதூருக்கு என்னை அனுப்பினான். யான் என்றால் பழியை வென்றான். அதாவது பழிக்கப்படும் செயல்களுக்கு காரணமான காமக்ரோதம் எல்லாவற்றையும் வென்றவனாகி அனுமன். அனுமனுக்கு எந்த பழியும் இல்லை. பழிக்கு காரணமாகிய அனைத்து உள பகைவர்களையும் வென்றவனாகி எய்தவன் உரைத்தலோடும் எழுந்து பேர் உகை ஏற வெய்தூரல் ஒடுங்கு மேனி வானுர விண்ணி ஓங்கி உயிரல் வந்துற்றதோ என்று அருவி நீர் ஒழுகு கண்ணாள் ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அரிதி என்றாள். எய்து அவன் உரைத்தலோடும் எழுந்து பேர் உவகை ஏற வெய்து உற ஒடுங்கும் மேனி வானுர விம்மி ஓங்க உயிர் வந்து உற்றதோ என்று அருவி நீர் ஒழுகு கண்ணாள் ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அருதி என்றாள். இப்படி எய்து தூதனாக வந்த அனுமன் அவ்வாறு வந்த அனுமான் அவ்வாறு கூறவும் சீதை பேருவகை ஏற அவனுடைய மிக்க மகிழ்ச்சி அதிகரிக்க வெய்து உரல் ஒடுங்கும் மேனி வெப்பமுடையதாக துன்பத்தினால் ஒடுங்கிக் கொண்டிருந்த அந்த மேனி வானுர விம்மி ஓங்கி, அதாவது அவனுடைய உடம்பு அப்படியே வானை தொடும் அளவுக்கு பூரித்தது. வானுர விம்மி ஓங்கி உய்தல் வந்து உற்றதோ, அது நம் பிழைக்கும் காலமும் வந்து சேர்ந்து விட்டதோ என்று அருவி நீரொழுகு கண்ணாள், அருவி போன்று கண்ணில் நீர் ஒழுகின்ற கண்ணில் ஐய சொல் ஐயன் மேனி ராமபிரானுடைய திருமேனியை எப்படி அறிகிறாள், உனக்கு எப்படி தெரிகிறது? சொல்றியா அவர் எப்படி இருப்பார்? சொல்றீங்க அவர் எப்படி இருப்பார்? இது வந்து இவருக்கு இந்த பாதாளி கேசாந்த வர்ணனை வைக்கிறதுக்கு ஒரு பிரிடெக்ஸ்ட். சும்மா இதை வந்து அவரை கண் தாமரை மாதிரி இருக்கும், மூக்கு இது மாதிரி இருக்கும் அப்படிலாம் எதுவும் சொல்லணும். திடீர்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இப்பதான் வந்திருக்காரு. அதை வளவளவளான்னு சொல்ல ஆரம்பிச்சா என்னத்துக்கு இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கான்னு நமக்கு தோணும். அதனால சீதையே அதை கேட்கற மாதிரி இது வால்மீகில இல்லைன்னு நினைக்கிறேன். வால்மீகில இந்த மாதிரி வர்ணனை இருக்கு இருக்கு. இதுல வந்து இத்தனை உறுதி உள்ள இத்தனை தளர்ந்து இருப்பவை இத்தனை இந்த மாதிரி இத்தனை இந்த அங்கங்கள். அவருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த அங்கங்கள் இப்படி இருக்கும் அந்த மாதிரியே. ராமர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பா, அப்ப ராமர் எப்படி இருக்கார் அப்படின்னு நினைச்சு சொல்லுவோம். பட் இதுல வந்து இவர் வந்து விஸ்தாரமா சொல்றார். இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்த 20 பாடல்களை கொஞ்சம் வேகமா போகுது. படியெடுத்து உரைத்து காட்டும்படி தன்று படிவம் பண்பின் முடிவுல ஓமம் எல்லாம் இலக்கண மொழியும் முன்னர் துடியடை அடையாளத்தின் தொடர் அவை தொடர்தி என்ன அடிமுதல் முடியின் காரும் அறிவுற அனுமன் சொல்வான். படியெடுத்து உரைத்து காட்டும் படித்தன்று படிவம் அப்படிங்கிற. படியெடுத்துனா படியெடுத்தல்னா உவமை சொல்லுதல். படி எடுத்து உரைத்து காட்டும் படித்து அன்று உவமை சொல்லி காட்சி எடுக்கிறது வந்து படி எடுத்தல் சொல்றாங்க. படி படினா பிரதி, உவமைனா தானே பிரதி. அதே போல அதே படி எடுத்தல் அதே போல இருத்தல் போரி, படி இருத்தல் படி. அதே படிவம் அப்படிங்கிற சொல் கூட இதுல தான் வந்துருக்கு. படிவம்னா என்ன? மெட்டாஃபர். படி எடுத்து உரைத்து காட்டும் படித்து அன்று படிவம். அந்த வரி ரொம்ப நல்லா இருக்குல்ல.
பாதங்கள் இவை என்னில் படிவங்கள் படியும். இந்த படிவம்ங்கிறது தான் இப்ப நம்ம நவீன இலக்கியத்துல படிமம் ஆயிடுது. படிவம் வந்து இதுல யூஸ் பண்றோம். இன்னும் வந்து application படிவம். பண்பின் முடிவுல ஓமமெல்லாம் இலக்கணம் ஒழியும் முன்னர். ஆனா அதை அப்படி நம்ம சொல்ல ஆரம்பித்தா அந்த ஓமமான பொருட்கள் எல்லாம் நம்முடைய ஓமை இலக்கணங்கள் அழிந்து போகும். துடியடை நம் வெள்ளிய இடையுடைய அடையாளத்தின் தொடர்பையே தொடர்தி என்னாம். நான் சொல்லக்கூடிய அடையாளங்களின் தொடர்ச்சியை கொண்டே அதன் கருத்து இவ்வாறு என்று உணர்வாய், உணர்வாய். அடையாளம் தொடரவை அப்படின்னா அடையாளமா சொல்லிடுறேன், மிச்சத்தை நீ ஊச்சிக்கோ. அடிமுதல் முடியும் காரும் அறிவுரை அனுமன் சொன்னான். இது வந்து ஏதோ ஒரு டெம்ப்ளேட் பேஸ்டு மாடல் மாதிரி. செய்தல் தாமரை என்று சேனுள்ளோர் ஏயினர் அதன் துணை எளியது இல்லையா. நாயகன் திருவடி குறித்து நாட்டூரின் பாய்கரை பவளமும் குவளை பண்பினான். செய்தல் தாமரை என்று சேனுள்ளோர் ஏயினர். சேனுள்ளோர்னா தூரத்துல இருக்கிறவங்க இல்ல இது வந்து உயர்ச்சியை உடைய அறிஞர்கள். உண்மையில அதுதான் நல்லா இருக்கு. உயர்ந்த அறிஞர்கள் இதழ் தாமரை, அதாவது சிவந்த இதழ்களை உடைய தாமரை சொல்வார்கள். அதன் துணை எளியது இல்லையால், அது அவ்வளவு அதன் துணை எளியது இல்லையால், அதனுடைய உபமானம் அவ்வளவு எளியதன்று. நாயகன் திருவடி குறித்து நாட்டூரின் நாயகன் திருவடியை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லணும்? பாய்திரை பவளம் கோழை பண்பிட்டான். கடலை கோழைங்கிறது கருப்பு ஓலை, கண்ணுக்கு உதாரணமா கண்ணுக்கு ஓமையா சொல்லக்கூடியது. பவளம் கூட கருப்பு ஓலையாக கருப்பாயிடும். பவளமே கருப்பு. பாதத்துக்கு பாய்திரை பவளமும் கோழை பண்பிட்டான். பவளமே கருப்பை என்று சொல்லக்கூடியதாகும். உள்ளது தலங்கழு கற்பக முகிழும் தந்துரை இளங்கொடி பவளமும் கிடக்க என்னவை துளங்கொடி விரற்கு எதிர் 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 உதிக்கும் சூரியன் இளங்கதிரொக்கினும் ஒக்கும் ஏந்திரா. தளம் கெழு கற்பக முகிழும் தன் துறை இளங்கொடி பவளமும் கிடக்க என்னவை துளங்கு ஒளி விரற்கு எதிர் உதிக்கும் சூரியன் இளங்கதிர் ஒக்கினும் ஒக்கும் ஏந்திராய். ஏந்திழாய் ஆவரணங்களை உடையவனே. தளம் கெழு கற்பகம் முகிழும், இதழ்களோடு விளங்குகின்ற கற்பக விருட்சத்தினுடைய அரும்புகளும், தன்துறை இளங்கொடி பவளமும் குளிர்ந்த கடல் நீரிலே தோன்றுகின்ற அந்த பவழக்கொடியும், கொடிப்பவளம்னா பவளக்கொடி, கொரல் ரீஃப் கிடக்க, அது பாட்டு கிடக்கட்டும். அவற்றால் என்ன பயன்? உதிக்கும் என்னவை துளங்கு எளி விரற்கு எதிர், துளங்கு ஒளி வீசுகின்ற அந்த விரல்களுக்கு ஓமையாக உதிக்கும் சூரியன் இளங்கதிர் ஒக்கினும் ஒக்கும். காலை சூரியன் அவனுடைய இளங்கதிர் ஒருவேளை ஒப்பலாம். நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகா. அந்த நகதீதிக்கு முந்தின என்ன? அதுல இதே மாதிரி வரும். அந்த நகங்களினுடைய காந்தி வந்து சூரியன்களை தோற்றுவிப்பதாக இருக்கிறது. பாரம்பரியமா வரக்கூடிய இல்ல அதுல என்ன வருதுன்னா நகதீதி சஞ்சன், நகதீதி சஞ்சன் நமஜ்ஜன தமோகுணம். அதாவது இருள் அப்படிங்கிற ஒரு குணத்தையே இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய அளவுக்கு ஒளி பொருந்திய நகங்கள். நான் அடுத்த பாட்டு நீங்க பண்ணுங்க. சிறியவும் வெறியவும் ஆகி திங்களோ மறியில 10 உள அல்ல மற்ற இனி எரிசுடர் வைரமோ திரட்சி எய்தில அருகில உயிர்க்கு யான் ஓமம் யாவன. இதுக்கு அடுத்தது வந்து கால் விரல்களுடைய நன்மையை சொல்ற. சிறியவும் பெரியவும் ஆகி திங்களோ மறியில 10 உள அல்ல, மறுயில 10 உள அல்ல.
மற்ற இனி எரிசுடர் வைரமோ திரட்சி எய்தின அருகிலன் உயிருக்கு யான் ஓமமாக. சின்னதும் பெருசுமா மறு இல்லாத மாசரு, அதாவது முயல் கரை இல்லாத சந்திரன் ஊமை சொல்லலாம்னு சொன்னா, ஆனா சந்திரனை பார்த்து இல்லையே, அது மாசு இல்லாததா இல்லையே, மாசு இல்லாத நிலவா இல்லையே, பத்து இல்லையே. மற்ற இனி எரிசுடர் வைரமோ திரட்சி எய்தல. வைரம்னு சொன்னா அதுக்கு கெத்து கம்மி, அதனுடைய அடர்த்தி கம்மி. வைரத்தினுடைய கருத்து இருக்கு இல்லையா, கருத்துன்னு சொல்றோம், அதனுடைய அடர்த்தி கம்மி. அது போறாது. வைரத்தை விட திரண்டதாகிய விரல்கள் அருகில உயிருக்கு யார் ஓமம் ஆவன. அந்த நகங்களுக்கு எது ஓமை என்று என்னால் சொல்ல முடியாது. பொருந்தில நிலனொடு போந்து காணிடை வருந்தின எனின் அது நூலை மாறிக்கொண்டு இருந்தது நின்றது புவனம் யாவையும் ஒருங்குடன் புணர அது உரைக்கற்பாலதோ. பொருந்தில நிலனோடு போந்து காணிடை வருந்தின எனின் அது நூலை மாடு கொண்டு இருந்தது நின்றது புவனம் யாவையும் ஒருங்குடன் புணர அது உரைக்கற்பாலது. திருவடிகளை சொல்லணும்னு சொன்னா, அயோத்தியில பூமியை சேராமல் இருந்தது, கானிடை காட்டுல வந்து பின்னால வருந்தியதுமாகிய அந்த திருவடிகள். இதுக்கு ரெண்டு பொருள் சொல்லுவாங்க. நூலை மாறு கொண்டு இருந்தது. நூலிலே சொல்லப்பட்ட சாமுத்திரிகா லட்சண நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை லட்சத்துக்கும் பொருந்தி இருந்தது ஒரு பொருள். ஓலைச்சுவடி அப்படின்னு பார்த்துட்டு ஒரு உவமை சொல்றது, அது ஓலைச்சுவடின்னு ஒரு பாரதுக்கு சொல்லக்கூடிய உவமைகள் அது ஒண்ணு. சோ அந்த நூலுக்கு இது மாறு கொண்டு இருந்தது, அதுக்கு எதிர்பட்டு இருந்தது, அது வந்து சமானமாக இப்படி எடுத்துக்கலாம். அந்த பொருளை மாத்திரம் பார்த்து போவோம். புவனை யாவையும் ஒருக்கு உடன் புணர, உலக எல்லா உலகங்களையும் ஒன்று சேர நின்ற திருவடிகள் இப்படி எடுத்துக்கணும். திருவிக்கிரமாவதாரத்துல ஒரே அடியில எல்லாவற்றையும் அளந்ததாகிய அந்த திருவடிகள் அதை சொல்லும் தன்மை உடையதோ. தாங்கு அணை பணிலமும் வளையும் தாங்கு நீர் வீங்கணை பணிமிசை மேக மன்னவன் பூங்கணைக்கார்க்கு ஒரு பரிசுதான் பொறும் ஆங்கணைக்கு ஆவமோ ஆவது அன்னையே. இப்ப கணைக்கால் போமே தாங்கு அணை பணிலமும் வளையும் தாங்கு நீர் பணிலம் அப்படின்னு சங்கு. அதுல வந்து நல்ல அந்த ஏர் பெட்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த பெட்ல படுத்துருக்காங்க. வீங்கு அணை பணிமிசை மேகம் அன்னவன் பூங்க வளையும் தாங்கு நீர் வீங்கு அணை பணிமிசை. அதாவது மூச்சு காற்று வாங்குவதாலே வீங்குவதாலேயே அப்படி ஏறத்தாழ இதுவாக இருக்கக்கூடிய அந்த ஃபோம் பெட்ல படுத்துட்டு இருக்காரு இல்லையா. வளையும் தாங்கு நீர் வீங்கு அணை பணிமிசை மேகம் அன்னவன் அவனுடைய பூங்கடை காலுக்கு அவனுடைய கணக்காலுக்கு ஓமை சொல்வதுன்னா ஆம் கணக்கு ஆவமா ஆவது. ஆவம்னா அம்பரா துணி. அம்பரா துணியை ஓமையா சொல்ல முடியுமா? அதாவது இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இதேதான் சீதைக்கு சொல்லுது. சீதைக்கு அதுதான் சொல்லுது. சீதைக்கு சொன்னது நிறையெல்லாம் அதுல வரும், அப்படியே வரும். ஆம் கணக்கு ஆவமோ ஆவது அன்னை. இதுக்கு அம்பரா துணியை ஓமையாக சொல்ல முடியுமா? ஆமா, துணியில இதுல கூட லலிதாசனத்துல கூட கணுக்கால்களுக்கு இந்த அம்பரா துணி தான். எல்லாமே ஒரு காலத்துல ஒரே ஒரு இதுல போட்டுருக்காங்க. அப்புறம் அதையே அவங்க வந்து ஒரு பகடியும் செஞ்சுக்கிறாங்க. இந்த ஊமை எல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு. அரங்கிலர் பறவையின் அரசன் ஆடு எழில் பிறங்கு எரித்து அணைவன பெயரும் பொற்புடை மரம் கிளர் மதகரி கரமும் நானின குரங்கினுக்கு உவமை இவ்வுலகில் கூடுமோ. குரங்கு அப்படிங்கிறது தொடை. போடும்போது தொடைக்கு சொல்லணும்னு சொன்னா
அரங்கினர் பறவையின் அரசன் ஆடேடில் பிறந்து எருத்து அணைவன பெயர். கருடனுடைய கழுத்து பிடரியானது, அந்த கழுத்தானது அந்த ராமனுடைய தொடைக்கு ஊமையாக பொருந்தார். பொற்புடை மரங்கள் மதத்தறி கரமும் நானே. யானையோட தும்பிக்கை இருக்க, யானையுடைய துதிக்கைகள்லாம் இருக்க, அது கிட்ட கூட வராது. நானின குரங்கிற்கு உவமை உலகில் கூடுமோ. சொன்னா கருடனுடைய பிடரின்னு சொல்லலாமே தவிர அதை தவிர வேற உவமையை சொல்ல முடியாது. பலம் சுழித்து ஒழுகு நீர் வழங்கு கங்கையின் பொலஞ்சுழி என்றலும் புன்மை பூவோடு நிலம் சுழித்து எழுமணி உந்தி நேர் இனி இளஞ்சியும் போலும் வேறு உவமை ஆண்டாரோ. இது அப்படியே சீதைக்கு ராமன் சொன்னது. வலம் சுழித்து ஒழுங்கு நீர் வந்து இது பிடரியா எருத்து அப்படிங்கிறது எருத்து யானை இருத்தத்தின் அது வருது சிலப்பதிகாரத்துல. மக்கள் அணி எழுந்ததுன்னு வருது இல்லையா, அது யானை இருத்தம் கழுத்து பின் கழுத்துன்னு சொல்லி நேப்புன்னு சொல்றோம் இல்லையா, பிடரியா பிடரி நேப்புன்னு சொல்றோம் இல்லையா. வலம் சுழித்து ஒழுகு நீர் வழங்கு கங்கையின் பலம் சுழித்து என்றதும் உண்மை. கங்கையில எழக்கூடிய நீர்ச்சுழி என்று சொன்னா கூட அவருடைய உந்திச்சுழிக்கு உவமை சொல்ல முடியாது. பூவோடு நிலம் சுழித்து எழுபடி முந்தினே இனி இளஞ்சியும் மகிழம்பூ. மகிழம்பூ உவமை சொல்ல முடியுமா? கங்கை நீர் சுழியே அதுக்கு உவமை போதாதுன்னு சொல்லும்போது மகிழம்பூவையா சொல்ல முடியும்? சாதாரணமாக சொல்லக்கூடிய பாக்கி உவமை இது வந்து இடையில்லை. பொரு அது மரகத புலன்கொள் ஒருவது மரகத புலன்கொள் மால்வரை வெறுவர விரிந்துயர் விலங்கல் ஆகத்தை பிரிவர நோற்றனள் எண்ணின் பின்னையர் திருவினின் திருவுளார் யாவர தெய்வமே. பொரு அது மரகத புலன்கொள் மால்வரை வெறுவுற விரிந்து உயர் விலங்கல் ஆகத்தை பிரிவு அற நோற்றனள் எண்ணின் பின்னைய திருவினின் திருவுளார் யாவர் தெய்வமே. என்னுடைய தெய்வமே, ஒப்பில்லாத மரகத புலன்கள் மால்வரை மரகதமயமான மலையும் அஞ்சும்படி வெறுவுற விரிந்து உயர் விலங்க அகன்று வளர்ந்து உள்ள மலை போன்ற அந்த ஆகத்தை திருமார்பை, விலங்கல் ஆகம்னா செஸ்ட் மார்பு, திருமார்பை பிரிவு அற நோற்றனல் எண்ணி பிரிதல் இல்லாமல் இருப்பதற்காக தவம் செய்தாள் எண்ணின் அத்திருவினின் திருவுளார் அந்த அந்த லட்சுமியை விட அதிகம் திருவுரை மார்பன் யாரு? அந்த மார்பில உறவதற்கு திருமகள் தவம் செய்தாள். இல்ல அதாவது இது இங்க வந்து சீதையே சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரிவு அற நோற்றனள் அப்படின்னா அந்த மார்பை எப்பொழுதும் தழுவினாள் அப்படின்னு அர்த்தம். மார்புல வசிக்கிறாள்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா அந்த மார்பை விட்டு பிரியாது இருக்க நோற்றவள் தான் அர்த்தம். சோ அப்படி சொல்லிட்டு அதனால தெய்வமே விட்டார் அடுத்த வரியில. அப்படிப்பட்டவள் நீதான், அதனால நீதான் தெய்வம். இதை சமத்காரமா சொல்லலாம். நீடொரு கீழ்த்திசை நின்ற யானையின் கோடொரு கனமென சிரித்து கூறலாம். தோடொரு மலரென சுருங்கு சுற்றரா தாழ்ந்தோடு தடக்கையே உமை சாலுமே. தோடு ஒரு மலர், ஓ சாரி இதுல நீடுரு நீடுரு கீழ்த்திசை நின்ற யானையின் கோடு ஒரு கரம் என சிறிது கூறலாம். இது கைகள், ஐராவதத்தினுடைய ஆமா கைகளை பத்தி என்ன சொல்றாரு? நீடுரு கீழ்த்திசை நின்ற, அதுவும் கிழக்கு திக்குல நிக்கிற யானை தான் ஐராவதம். ஒவ்வொரு யானைக்கும் பேர் உண்டு. அதுலயே பெஸ்ட் யானை கிழக்கு பக்கம் நிக்கிறது தான் இருக்கு. இந்திரனுடைய யானை, இந்திரனுடைய யானை. கீழ்த்திசை நின்ற யானையின் கோடு ஒரு கரம், தந்தங்கள் பொருந்திய நீண்ட துதிக்கை, கோடு ஒரு கரம் என சிறிது கூறலாம். அது ஏதோ கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம் தோடு ஒரு மலர் என சுரும்பு சுற்றரா தாழ் தொடு தடக்கை, இதழ்கள் பொருந்திய மலர் என வண்டுகள் சுழன்று மொய்த்தலை நீங்காத ஜானு பாபு தாழ் தொடு தடக்கை. இல்ல அதுக்கு என்னதுக்கு வண்டுகளை சொல்றாரு? அது கால பூக்கள் இருக்கு,
கைதான சொல்றாரு. கை எப்படி வந்து காலுக்கான ஓ சாரி, அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாரு. செந்தாமரை போல சிவந்து இருக்கும் கைகளா? அதனாலதான் வந்து தோடு தோடு மலரென சுரும்பு சுற்றரா தாழ்த்தோடு தடக்கை. அதாவது அதனுடைய உறுதி எப்படி இருக்குன்னா ஆஜானு பாகு தாழ்த்தோடு தடக்கை. ஆனா அது மென்மையாகவும் இருக்கு செந்தாமரை மலர் மாதிரி. அதனால அதை சுத்தி வண்டுகள்லாம் சுத்தி இருக்கு. ஜானு பாகு, ஜானுன்னா முட்டி, தாழ்த்தொடு தடக்கை. தாழ் கை முட்டி தொடங்கும். கை கால் முட்டிக்கு அந்த ஜானு ஜானு பாகு கால் முட்டியை தாண்டிய ராஜானுபாகுவா இருந்தார் சார். அப்படிங்கிற நீங்க ஒரு தனித்தமிழ் நாவல் எழுதினீங்கன்னா அந்த தாழ்த்தோடு தடக்கையரை பார்த்து எழுதலாம். அது ஒரு நல்ல அகாடமிக் நாவலா இருக்கும். நாகராஜனுக்கு அப்படி கையில் கொண்டு வருவாங்க. ஆமா, ராஜீவ் காந்தி சொல்லுவாங்க. அப்புறம் நரேந்திர மோடிக்கு சொல்லிக்கோங்க. அப்படியா? வந்துட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியதானே. வாங்க வாங்க பச்சை